என்ன ஊப்பிங்களா? புதுசு புதுசா இறங்கிட்டு வந்து கதறிட்டு இருக்கீங்க போல. எந்த ஊப்பிடாவ புதுசு புதுசா கதறது? அக்கா இன்னைக்கு கதறுவாங்க, உட்காந்து கேளுங்கடா. அவர் அதை தரேன்னு சொன்னாருங்க, இதை தரேன்னு சொன்னாருங்க, எதுவுமே தரலங்க. என்னம்மா அது தரல இது தரலன்னு எங்க அண்ணனை குறை சொல்லிட்டு இருக்க? எங்க அண்ணன் என்னென்ன தந்திருக்கா தெரியுமா? அக்கா ஒரு பட்டியல் போடுவாங்க, உட்காந்து பொறுமையா கேட்கணும், சரியா? மனுஷன் ஒரு வாரத்துல இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? சொல்லுக்கா, பட்டியல் பட்டியல் பட்டியல போடுக்கா. அந்த வந்தவனே 3 கையெழுத்து, 200 யூனிட் ஃப்ரீ, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. என்னக்கா பெருசா ஏதோ குண்டை தூக்கி போடுன்னு பார்த்தா 200 யூனிட் ஃப்ரீ. அக்கா நம்ம அண்ணன் மாசம் 200 யூனிட்னு சொல்லி தான் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, கடைசி நேரத்துல 2 மாசத்துக்கு ஒருக்கா 200 யூனிட்னு சொல்லி 200 யூனிட்டை திருடிட்டாரு. திருடுறதாங்க அது, திருடிட்டாரு அண்ணன். ஓகே, அப்புறம் அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏற்கனவே இந்த பிங்க் கலர் வேணாம், அண்ணன் வெள்ளை கலர் வேணாம் மாத்தி, அது என்னது, அது ஏதோ சிறப்பு பெண்கள் புரட்சிப்பா சிங்கப்பெண் படத்துல இருக்கிற டைட்டில் எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாரு. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதுவுமே காப்பிக்கா. அப்புறம் வேற என்னமோ சொன்னேக்கா, என்னதுக்கா அது, போதை பொருளா? தாவேக்கா நிர்வாகி ஒருத்தன் வீட்டுக்குள்ள கஞ்சா வித்து மாட்டிட்டான்ல, போதை பண்ணு ஒழிச்சுட்டா இருக்கா, ஒளிஞ்சா போச்சுக்கா போதை பொருளாம். நீ வேற. அடுத்து 717 ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாரு. 717 டாஸ்மார்க்கா மூடிட்டார். அக்கா அது வந்து இன்னொன்னு சம்பிரதாயம்க்கா, யாராச்சுக்கு வந்தாலும் ஒரு 500 டாஸ்மார்க் மூடுவாங்க. அண்ணன் என்ன ஒரு சாதனை பண்ணிட்டாருன்னா, எக்ஸ்ட்ரா 212 டாஸ்மார்க் சேர்த்து மூடி இருக்காரு. அது ஒரு சாதனைக்கா. மகளிர் உரிமை தொகை போட்டாச்சு, கல்விக்கு கொடுக்கற காசும் போட்டாச்சு, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய காசை போட்டாச்சு, கல்விக்கு கொடுக்கக்கூடிய காசை போட்டாச்சு. அக்கா ஒரு சின்ன திருத்தம், அது திமுகவோட சாதனை, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது திமுகவோட சாதனை. அண்ணன் 2500 கொடுப்பா தெரியுமா, அப்பதான் அது அண்ணனோட சாதனைக்கா. அது திமுகவோட சாதனை, அண்ணன் சாதனை இல்ல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு 58ல இருந்து 60% அகவிலைப்படி அதுவும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. எப்ப இருந்து? ஜனவரியில இருந்து. அக்கா அகவிலைப்படியாக்கா? ஆமாக்கா 2%க்கா. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த இந்த நவம்பர் மாசம் தான் கவர்மெண்ட் 3% ஏத்தி கொடுத்துச்சு. யாரு கவர்மெண்ட்? முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் கவர்மெண்ட். அண்ணன் அது மூலியமே டக்குன்னு 2% ஏத்தி கொடுத்துருக்காரு. அது ஏன் தெரியுமாக்கா? அண்ணனுக்கு தபால் ஓட்டுல வச்சு நல்லா நங்கு 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 நங்குன்னு குத்திட்டாங்களா, அதுல பூரிப்படிச்ச அண்ணன் சரி 2% இன்கிரிமெண்ட் அப்படின்னு இன்கிரிமெண்ட் பண்ணிட்டாருக்கா. நீட் எக்ஸாம் தடுக்க சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. விவசாயிகளுக்கு வந்து இந்த டாக்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா இருக்கு, இதையும் கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி அதுக்கும் லெட்டர் போட்டிருக்காரு. நீட் தேர்வு ரத்து, விவசாயிகளுக்காக, மீனவர்களுக்காக. இந்த அண்ணன் போன ஆட்சியில வெறும் லெட்டர் மட்டுமே எழுதி தூங்கி கொண்டிருக்கிறது அரசாங்கம் அப்படி சொன்னார்ல, இப்ப அண்ணன் லெட்டர் எழுதி சாதனை படைச்சிட்டு இருக்காரு. சூப்பர் சாதனை. போயிட்டு வரேன், பாய்.